சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப விஜயா இங்க ரோகிணி பெட்லயும், மனோஜ் தரையிலயும் படுத்திருக்கிறத பார்த்துட்டு கோவப்பட்டு மனோஜ தன்னோட ரூமுக்கே அழைச்சுக்கிட்டு போயிடுறாப்ல. "நீ போய் உங்க அப்பா கிட்ட பெட்ல படுத்துக்க. நான் கீழ படுத்துக்கிறேன். இவ கூடலாம் நீ இனிமேக்கு இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லி மனோஜ பிரிச்சு அழைச்சுக்கிட்டு போயிடுறாங்க. இங்க ரோகிணியால எதுவுமே பேச முடியல. ஏன்னா ரோகிணி பண்ணியிருக்கிற தப்ப கொஞ்சமா நெஞ்சமா இந்த பக்கம் நம்ம ஸ்ருதி ரவிய கூப்பிட்டு இந்த டிசைன் பண்ணலாமா, இந்த பெயிண்ட் பண்ணலாமா கிச்சனுக்கு அப்படி இப்படின்னு ரவி கிட்ட கேக்குறாங்க. ஆனா ரவி அதுலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லாம எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாப்ல. அதுக்கப்புறம் 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம முத்து ஃப்ரெண்ட் செல்வத்த அழைச்சுக்கிட்டு ஜோசியம் பார்க்கறதுக்காக போறாப்ல. அதாவது தன்னோட மச்சினிச்சிக்கு வந்து ஒரு நல்ல வரன் வேணும்னு ஏற்கனவே சொல்லி வச்சிருப்பாப்லயாட்டுக்கு. ஜாதகத்தெல்லாம் குடுத்து, ஜாதகத்துல நம்பிக்கையே இல்லனாலும் மச்சினிச்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்ல. அந்த இடத்துல ஒரு வயசானவர் வந்து தனக்கு பொண்ணு பார்க்க வந்து பயங்கரமா முத்துக்கிட்ட வாக்குவாதம் பண்ணி வெறுப்பேத்தி முத்துக்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கிறாப்ல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல உள்ளார நம்ம முத்து போயிட்டு ஏற்கனவே குடுத்து வச்சிருப்பாப்லயாட்டுக்கு. உன் மச்சினிச்சிக்கு ஏத்த மாதிரி ஒரு ஜாதகம் இருக்கு. அந்த பையனோட அம்மாவே வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அருணோட அம்மா தான் அங்க வராங்க. ஸோ இவங்களோட பையன தான் நான் சொன்னேன். இந்த 2 ஜாதகமும் அவ்வளவு பொருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாப்ல. ஸோ அந்த அம்மாவ பார்த்த உடனே முத்து கோவமா அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. அந்த ஜோசியக்காரருக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இவரு மட்டும் கிளம்பிட்டாரு அப்படின்ன உடனே, ஸோ அருணோட அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுறாங்க. அந்த ஜோசியக்காரரு உங்க பையனுக்கு ஏத்த பொண்ணு இந்த பொண்ணு தான். வேணும்னா நீ மறுபடியும் ஒரு தடவ பேசி பாருங்க. இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அவ்ளோ சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் செல்வம் இருந்துகிட்டு ஏன்டா முத்து எழுந்திரிச்சு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா வந்து அந்த டிராபிக் போலீஸோட அம்மா தான் அப்படின்னு முத்து சொல்றாப்ல. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இங்க ஸ்ருதி நம்ம மீனா கிட்ட போயிட்டு, இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்றத பத்தி ரவி கிட்ட சொன்னா அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். நீங்க தான் அவனுக்கு புடிச்ச கலர் என்ன அப்படின்னு கேட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம மீனாவும் அப்படியே சாப்பாடு போடுற மாரி போட்டு உனக்கு புடிச்ச கலர் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோகிணிக்கு இன்னும் பணம் குடுக்கவே இல்ல இல்லையா? விஜயா என்னாச்சு பணம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ரோகிணி இருந்துகிட்டு, நான் இன்னும் 1 வாரத்துல எனக்கு பணம் கிடைச்சிடும் அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம ரோகிணியோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வித்யா ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி, "இங்க வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரோகிணி பணம் தர்றதுக்கு தான் கூப்பிடுறாளாட்டுக்கு அப்படின்னு கிளம்பி போய்க்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் முத்து கார் ஷெட்ல தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, முத்துவுக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் வராரு. அவரு எதுக்காக வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட பையன் வந்து ஃபாரின்ல இருக்காப்லயாட்டுக்கு. ஸோ அந்த பையனுக்கு சீதாவ பொண்ணு கேட்டு வந்திருக்கிறாப்லயாட்டுக்கு. ஸோ முத்துவும் ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, அவரு கூட வந்தவரு அவர தனியா அழைச்சுக்கிட்டு போயிட்டு, இந்த சீதாங்கிற பொண்ணு டிராபிக் போலீஸ் அருண் அப்படிங்கிறவர் ஒருத்தர விரும்பிக்கிட்டு இருக்கு. அது தெரியாம உங்க பையனுக்கு போய் அந்த பொண்ண பேசுறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே, மறுபடியும் அவர் வந்து முத்து இந்த சம்மந்தம் வேணாம் முத்து. அதான் ஏன் என்கிட்ட போய் உண்மையெல்லாம் மறைச்சீங்க? அதான் உன் மச்சினிச்சி வேற ஒருத்தன் யாரையோ விரும்புறாளாமே அப்படின்னு சொன்ன உடனே முத்துவுக்கு கோவம் வருது. இதோட இனிய எபிசோட முடிச்சிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.